மையப்புள்ளியாம் எங்களின் உச்சகட்ட உயரதிகாரியாய் திகழும் எங்களின் பெரும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு அம்மையார் அவர்களுக்கு என் நன்றியையும் என் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, தமிழ்த்தாயின் தங்க மகனாம் கோபாலபுரத்து சிங்க மகனார் ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வர் நம் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த அக்ஷய பாத்திரம், என் போன்ற மாணவர்களின் இருள் பிடியை நீக்க வந்த சுருள்முடி சூரியன், மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு அவர்களின் நலத்திட்டத்தின் ஓர் சிறப்பம்சமாக திகழும் சிறார் இலக்கிய மன்ற பேச்சுப் போட்டிதனை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு கல்வி அமைச்சர் ஐயா அவர்களின் மேற்பார்வையில் வட்டாரம், மாவட்டம், மாநில அளவிலான பேச்சுப் போட்டிதனில் முதலிடம் பிடித்து வெற்றி வாகை சூடி உங்கள் முன் பெண்ணின் பெருமையை பற்றி பறைசாற்ற வந்துள்ளேன். மேடையில் இதோ உங்கள் முன் வலிமையின் எளிய வடிவம் பெண், நேசத்தை சுமப்பதில் மெல்லினம் அவள், நிமிர்ந்த நன்னடையில் வல்லினம் அவள், அவளே அண்டத்தின் அதிர்வலை, அவளே பிரபஞ்சத்தின் உயிர்த்துகள், அவளே இயற்கையின் இனிய நாதம், எளிமையின் எளிய வடிவம் பெண், ஓர் உடம்பில் ஈருயை சுமக்கும் இனம் பெண்மை, வாழ்க்கை என்னும் வட்டத்தின் மைய புள்ளி தாய்மை, அவள் இன்றி தொடங்கிடுமோ இவ்வுலகில் செழிமை, உலக உயிரெழுத்தின் முதலெழுத்தாய் இருப்பவளும் பெண்தான், உலகத்தின் தலையெழுத்தை திறப்பவளும் பெண்தான், அன்பென்ற சொல்லுக்கு அகராதி இவள்தான், அகராதி பிடித்தவனை அடக்கும் அன்பும் இவள்தான், புன் பெண்ணே புன்னகையில் பூ போன்றவள் நீ, புண்படுத்தினால் பூகம்பமானவள் நீ, தென்றலாய் இருப்பாய் புயலாகவும் மாறுவாய், எளிமையாய் இருப்பாய் எரிமலையாகவும் நீ வெடிப்பாய், பெண்ணே பெண்ணாக பிறந்ததில் பெருமை கொண்டிடு, அன்னையாய் அன்பு காட்டிடு, ஆசிரியராய் அறிவு நல்கிடு, தோழியாய் தோள் கொடு, மனைவியாய் மகிழ்ச்சி அளித்திடு, பெண்ணே பொறுமையில் சீதையாய், கம்பீரத்தில் ஜான்சி ராணியாய், வெற்றியில் வேலு நாச்சியாராய், கற்பில் கண்ணகியாய், சாதனையில் கல்பனா சாவலாவாய், உலக சேவையில் அன்னை தெரேசாவாய் நீ இரு, தரணி போற்றும் தங்கப் பெண்ணே, பாரதி கண்ட புதுமை பெண்ணே, சாதிக்க துடிக்கும் சிங்கப் பெண்ணே, சரித்திரம் படைக்கும் புரட்சி பெண்ணே, பெண்ணடிமை ஒழியட்டும், எங்கும் சமத்துவம் நிலைக்கட்டும், பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும் என்று மகாகவி சொல்கிறார். பெண்ணே உன் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் பெண் கல்வி என்பது ஒருவரின் வாழ்க்கையில் முக்கியமான மற்றும் கட்டாய கூறுகளில் ஒன்றாக அமைகின்றது. இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கல்வி முக்கியமான மற்றும் கட்டாய கூறுகளில் ஒன்றாக அமைகின்றது. படித்தால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்னவர் மனிதர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். வலியவர் மட்டுமே பிழைத்திருப்பது விதி என்று எண்ணி விடாமல் வீரம் கொண்டு வெளியே வா பெண்ணே, வெற்றி பாதை காத்திருக்கும் முன்னே, தோல்விகள் வெற்றி பாதையை சுற்றி திரியும் வேங்கைகளை வெற்றி கொள்வோம் மாதர் குலமே, வெறி கொண்ட வேங்கையராய் என கூறிக்கொண்டு என் நாவின் வரிகளை கேட்டு நயமுடன் செவிசாய்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், மேலும் என் ஏற்றம் தன்னை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் என் ஆசிரியர் பெருமான்களுக்கும் நன்றி கூற விடைபெறுகின்றேன். நன்றி. ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ தெரேசாவா இருக்கணும், ஜான்சி ராணியா இருக்கணும், வேலு நாச்சியாரா இருக்கலாம், சரியா? எல்லாம் நீ வந்துருவ. ஒழுங்கா சாப்பிட்டு நல்லா படிக்கணும். குட்.